Hi friends, இந்த வீடியோ ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னா அமெரிக்கால எப்படி வீடு கட்டறாங்க அப்படிங்கறது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நம்ம வந்து ஒரிஜினல் வீடியோ வந்து பார்க்க போறோம். If you want to see more interesting videos, please subscribe to our channel and click the bell button for notifications. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா வீடு கட்டறதுக்கு முன்னால அந்த இடத்தை வந்து சமப்படுத்துறாங்க மண்ணெல்லாம் அள்ளி. அடித்தளம் போடுறதுக்கு முன்னால என்ன பண்றாங்கன்னா நிறைய தண்ணி ஊத்திடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த அஸ்திபாரம்லாம் போடுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த பேஸ் அடித்தளம் வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க. எவ்வளவு கட்டை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நீங்க பார்க்கும்போதே தெரியும். நம்ம வந்து வீடு எப்படி கட்டுறாங்கங்கறத ஒவ்வொரு ஸ்டேஜா பார்க்கலாம் வீடியோல. ஃபுல்லா கட்டையா வச்சு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க. ஆனா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அது கட்டையால கட்டின வீடு மாதிரியே இருக்காது. நமக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்தா. வீடு கட்டுறவங்க தவிர மற்றவங்களாம் உள்ள போகாம இருக்கிறதுக்காக அந்த சேஃப்டிக்காக தான் அந்த ரெட் கலர்ல ஒரு சின்ன ஒயர்ல ஒரு சின்ன ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து உள்ளெல்லாம் போக முடியாது. சப்போஸ் நம்ம வந்து வீடு புக் பண்ணியிருக்கோம் ஓனா அப்படின்னா அவங்க சொல்கிற டைமில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம போய் பார்க்கணும். ஹெல்மெட் எல்லாம் சேஃபாக போட்டுட்டு. வீடு வந்து எந்த ஏரியாவில் கட்டுறாங்களோ அங்கே சில சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அந்த போர்டில் வச்சுருப்பாங்க. அப்புறம் எந்த பில்டர் கட்டுறாங்களோ அவங்களோட நேமும் அதில் ஒரு சின்ன போர்டில் இருக்கும். வீடு வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படியே கட்டிட்டு வர்றது நீங்கள் அப்படியே பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கூரெல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு மரக்கட்டை தான். ஃபுல்லாக கட்டை வச்சதுக்கு அப்புறமா தெர்மாக்கோல் வைப்பாங்க. தெர்மாக்கோல் வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டு தான் கொஞ்சம் சிமெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வந்து அந்த ட்ரக்கில் இருந்து அப்படியே ஊற்றுறாங்க. ஆள் ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த ட்ரக்கில் வச்சு அப்படியே ஊற்றுறாங்க சிமெண்ட்டை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வால் போடுறதுக்காக சைடில் தோண்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டைக்கு அப்புறமா தெர்மாக்கோல் வச்சுட்டாங்க. வீடு பார்த்தோன்னா ஃபுல்லாக கட்டை வச்சதுனால தீ பிடிச்சதுன்னா என்ன ஆகும்னா ஒரு வீடு பிடிச்சதுன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடும். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். கட்டையில் கட்டினாலும் ஆனால் கரையெல்லாம் ஒன்றும் அரைச்ச மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து கட்டும்போதே ஏதாவது மிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரையம் அரைக்காமல் இருக்கிறதுக்காக பெயிண்டோடையோ அல்லது அந்த கட்டையிலையோ ஏதாவது. பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு வீடு ஷேப்பில் கொண்டு வந்துட்டாங்க. மேலே வந்து இனிமேல் வந்து இந்த கூரை மேலே அது ரூஃப் மேலே வந்து செங்கல் மாதிரி ஏதாவது வைப்பாங்க.
புதுசாக வீடு கட்டும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு நமக்கு மரம் ஏதாவது வச்சு கொடுப்பாங்க. அது வந்து சின்ன மரமாக வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா பெரிய மரமாகவே வச்சு கொடுத்துருவாங்க வைக்கும்போதே. அதுக்கு தான் இது தோன்றுறாங்க ஃப்ரண்ட்டில். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கூரை மேலே ரூஃப் மேலே வந்து இந்த செங்கல் மாதிரி அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விண்டோவில் கூட அந்த கிளாஸ்லாம் வச்சுட்டாங்க. விண்டோலாம் போட்டாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட புது வீடு கட்டுற ஒரு ஏரியா தான் இந்த சைடு. இதுதான் அந்த பெரிய மரம். இதை அப்படியே தோண்டி பெரிய மரமாகவே வச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் சிமெண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு நல்லா ஃபுல்லாக முடிச்ச மாதிரி கட்டி முடிச்சிட்டாங்க. விண்டோ வச்சுட்டு சிமெண்ட் எல்லாம் போட்டு மேலே வந்து அந்த ரூஃபில் வந்து செங்கல்லாம் வச்சுட்டாங்க. மரமுமே பெருசாக அதை 2 நாட்டி வச்சுருக்க தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே முடித்து ஃபென்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பார்க்குறது தான் அந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கிச்சனும் லிவிங் ரூமும் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ராகிற டோர் இது உள்ளே ஃபஸ்ட் என்ட்ரானோடனே ஒரு நம்ம ஜாக்கெட் சொட்டர்லாம் கழட்டி போடுற மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா வீட்லேயுமே மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓன் ஹவுஸ் வரைக்கும். லிவிங் ரூம். நம்ம வெளியில் பார்த்துட்டு இருந்த அதே வீடு தான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே பார்க்கணும். இப்போ இது வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா மேட்சிங்காக எல்லாம் அந்த ஆஷ் கலர்னால் அதுக்கு மேட்சாகவே ஃப்ளோர் தரையிலேருந்து டைல்ஸ் வரைக்கும் அப்புறம் எல்லாம் மேட்ச் பண்ணியிருப்பாங்க கபோர்ட் பெயிண்ட்லேருந்து. ஒரு மாடல் ஹோம் தான். நம்ம இதை பார்த்துட்டு இதே மாடலில் வேணும்னா நம்ம வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 மாடல் ஹோம் கட்டி வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நமக்கு எந்த மாடல் வேணுமோ அதில் வந்து நம்ம புக் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் மாடல் ஹோம் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஐலாண்டு. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மோஸ்ட்லி நம்ம தான் வாங்க வேண்டியது இருக்கும். இது மாடல் ஹோம்ன்றதுனால இருக்குது. ஆனால் அவன், மைக்ரோவேவ், அப்புறம் ஸ்டவ் அதெல்லாம் அவங்களாவே கொடுத்துருவாங்க. ஃப்ரிட்ஜு உள்ளே பார்த்தீங்கன்னா மேபி சில பில்டர் வந்து ஃப்ரிட்ஜும் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா சும்மா டெக்கரேட்டிவ் ஒரு பிளான்ட் மாதிரி வச்சுருக்கோம். மாடல் ஹோம் பார்த்துட்டு நமக்கு சில பெயிண்ட் கலர் மாற்றணும், அப்புறம் அந்த மாதிரி கபோர்ட் கலர் மாற்றணுன்னா நம்ம புக் பண்ணும்போது சொல்லிக்கலாம் வேறு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு. இது வந்து ஸ்டவ். பண்ணிக்கலாம். இப்போ அயன் இப்போ வந்து புதுசாக கொடுக்குறாங்க ஸ்டவ் மேலே ஒரு அயன் இது கிரில் பண்ணுறதுக்கு ஒரு அயன் பேன் மாதிரி.
கீழே பார்த்தீங்கன்னா அவன் இருக்கு. இதெல்லாம் அவங்களாவே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே. வெளியே பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் செடி வைக்கிறதுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. பேக்யார்டு. இது டைனிங் டேபிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.